நாள் ஃபோன் பண்றேன். நான் அவசரத்துக்கு தானே கூப்பிடுறேன். ஃபோன் கால்லாம் எதுவும் வரலையே சார்மே. வரல. நீ உன் ஃப்ரெண்டு 2 பேரையும் கொல்றேன். அவ ஒருத்தன் கேட்டுல வர்றேன், ஒரு பைக்ல சாமியார் மாலை ஓட்டிருக்கேன், அவன் பைக்ல ஏத்திட்டு போறேன். அவள யாரு? நானா சார்? இல்ல நான் சொல்றேன் கேடு குந்தாணி. உன் ஃப்ரெண்டு தானே. அவன் யாரு? அவன் பல்லனா மரவனா? மரவன் தான், எனக்கு தெரியும். அவன் பைக்ல நான் ஹெல்மெட் போட்டு போறேன், எனக்கு தெரியல. இவ போய் வண்டியில ஏற, அவன் அப்படியே மாலை போட்டிருக்கேன், பல்சர்ல தூக்கிட்டு ஓடுறான். இவ அப்படியே மூஞ்ச போட்டால மறைச்சுக்கிட்டு படுத்து கிடக்கா பின்னாடி. இப்ப இல்ல, போன மாசம் ஜனவரியில. உனக்கு தெரியாது, நீதான் ஒன்னும் தெரியாது. அவ எப்படி இருக்கா வர பறச்சு எப்படி இருக்கா வர, பயங்கரமான ஆளு. அதான் நேத்தும் மெசேஜ் பண்ணா உங்களுக்கு, சார் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அவள்கிட்ட எல்லாம் நான் பேசின பழகினதே நான் பாவமா நினைக்கிறேன். நீ லவ் பண்ணிட்டு போ, யாரையாவது லவ் பண்ணு, பல்லையும் பறையனே லவ் பண்ணு. மரவன் போட்டுட்டு விட்டுருவானா இல்லையா? அவன் ஏமாத்திருவானா இல்லையா? அது உண்மைதான். அவன் வண்டியில நம்ம கேட்டுக்கிட்டு நான் போறேன், மெயின் கேட்ல ஏத்துறேன், வண்டியில அப்படியே பறந்து தூக்கிட்டு போறேன், மாலை போட்டிருக்கேன். உனக்கு தெரியாது, இந்த மாதிரி நடிக்காத. உனக்கு தெரியும் சார், பேசுவானா? பைக்ல போனதெல்லாம் தெரியாது சார். அவன் என்ன படிக்கிறான் தெரியல, காலேஜ் தான் படிப்பாங்க போல. இங்கதான் எக்ஸாம் படிக்கும்போது, எக்ஸாம் எழுதும்போது பழக்கம். பறிச்சு அவன் மரவன் கட்டுவானா? சொல்லு பாப்போம். நம்ம சொல்றது நம்ம சொல்றதான தப்பா நினைப்பாரு, நினைச்சிட்டு போற. ஒன்னும் பிரச்சனை. அவன் எப்படினாலும் போயிட்டு போறான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடு. நம்ம எனக்கு அதுல இருந்து கோவம், உன் மேலையும் கோவம். அவ்வளவு நீ என் மாமன் பொண்ணு தானே. நீ அப்புறம் அவள்கிட்ட பழகும் போது எனக்கும் கோவம் தானே வரும். நான் அப்படி எதுவும் போகல. நீ போகல, அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுனால எனக்கு உன் மேலையும் கோவம். அதனாலதான் வாங்கிட்டேன். சரி சொல்லு, என்னப்பா? இங்க எஸ்சி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அது நமக்கு எதுவும் சொல்லலையா சார்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன ஸ்காலர்ஷிப் தெரியல. எஸ்சி ஸ்காலர்ஷிப்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம காலேஜ்ல இருந்து தான். ஆமா, அது சொன்னாங்க, பிள்ளை எல்லாரும் சொன்னிச்சு, எம்6 ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும். தெரியல, நான் கேட்டு சொல்றேன். பண்றாங்க, பிஜிக்கு கொடுத்துருக்காங்க, பிஜிக்கு மட்டும். நம்ம எஸ்சிக்கு தான் சார் சொன்னாங்க. அதான் யூஜிக்கு தான் சொன்னாங்க. அந்த யூஜி நீதான் ஏற்கனவே 3000 அது காசு ஏறுது சார். அது இப்ப மறுபடியும் ஏதோ ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு தெரியலப்பா. அதான். என்ன உங்க ஊர்ல இன்னைக்கு எங்க அண்ணன் அன்னைக்கு வந்தா பயங்கரமா விளைஞ்சு கிடக்கும் ஆத்து தண்ணி. யாரு? எங்க அண்ணன் அங்க வந்திருந்தாரு, சுப்பிரமணி வீட்டுக்கு. ராஜீவ் காந்தி இருக்கான்ல, அவங்க பெரியம்மா மாலை தானே எங்க அண்ணன் கட்டியிருக்காரு. வந்துட்டு ஊர் வந்தாரு. என்னடா நம்ம ஊரு விளையலடா, அங்கே காக்கனந்தெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும், இந்த வருஷம் நெல்லு விளைஞ்சு கொளிச்சு கிடக்கு அப்படின்றாரு. நல்ல நெல்லாம் இருக்கு சார், பருத்தி தான் சார் இல்ல அவ்வளவா. 2 தடவை தண்ணி வந்துச்சுல ஆத்துல. உங்க ஊர் வழியா தானே ஆறு போகணும். உன்னைய கொல்றேன் இரு நீ. சரி ஒண்ணும் இல்ல, நான் கேட்டுட்டு சொல்றேன்டா. சரிங்க சார், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்னு வேற சொல்றாங்க, கேட்டு சொல்லுங்க சார். அவ லவ் பண்ணிட்டு போறா, ஒரு பறையனை லவ் பண்ணிட்டு போறா. மரவனை லவ் பண்ணான்னா எனக்கு கோவம் வருமா வராது? நானே சொல்லிட்டேன் சார், அது ஏதோ ஒரு பழக்க விஷயத்துல பேசி. சரி, அது ஒண்ணும் இல்ல. அவளை நான் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுறேன். போ, நீ என்னை திட்டினாலும் திட்டிட்டு போ. அவன் தம்பி ராங்கால்ல போட்டு என்னை திட்டுறான்ப்பா. தம்பியா? யாருன்னு தெரியல. நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன், செகண்ட் பிஏ வாத்தியாரா நீங்க அப்படின்னு. அது இவ ஏதோ பண்ணதுக்கு என்னைய திட்டுறான்ப்பா அவன். 2-3 நாளா போன வாரத்துல. தெரியல சார், என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவ சொல்ல மாட்டா, அவ திருட்டு கள்ளி, திருட்டு பறச்சு சும்மா திருட்டு முண்டேன். இவ ஏதோ பண்ணிருக்கா, மாட்டிட்டா. அவன் தம்பி போன் பண்ணி, நான் சிவகங்கையில இருந்து பேசுறேன், நீங்க செகண்ட் பிஏ வாத்தியாரான்ட்டு என்னைய பேசுறான்ப்பா போன்ல. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. தெரியல சார், என்கிட்ட அவளாம் இந்த முட்டைக்கண்ணி தேவடியா அந்த இருக்காள, அவளாண்டு தெரியல. இவளா இருக்காது சார், இவனா என்கிட்ட சொல்லிடுவா எல்லாமே.
நான் இப்போ கூட ரீசெண்டாக அவள் சென்னை போனப்போ 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட லீவ் கேட்டேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணாலாம். அவ எதுக்கு போனா? நான் எடுக்கவே இல்லையே. சென்னைக்கு அவங்க சித்தி வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு சித்தி வீட்டுக்கு போல, அவ ஆளை கூட்டிட்டு போனா. எனக்கு தெரியும். தெரியல சார். ஆனால் என்னென்ன ஆனால் சொன்ன அந்த மாதிரி அவட சாருக்கெலாம் மெசேஜ் பண்ணேன், அவர் பார்க்கல எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. நான் வீம்புக்குத்தே எடுக்கல. நீ போட்டே எடுப்பேன். நீ எங்க அக்கா பொண்ணு மாமன் பொண்ணு எடுப்பேன். அவ யாரு? அப்புறம் விஜி சாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காலாம். அந்த சாரும் பார்த்துட்டு ரிப்ளை எதுவும் பண்ணாமல் இருக்கோம். இவ ஒரு லூசு போறா. ஒரு பல்லன பறையன லவ் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரமே என்ன ஒண்ணு கூட்டி போய் போட்டுட்டு விட்டுருவானா இல்லையா? நமக்கு தெரியும். அவன் இவ எக்ஸாம் எழுத போனால அப்ப பழக்க பண்ணியிருக்கா. தெரியல சார். மாமன் பையன் அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நமக்கு அவளை செருப்பு கொண்டு போடுறேன் தேவடியாமல. அவளை மாமன் இவன் இங்க பரமக்குடிக்காரன், அவனுக்கு மாமன் சொல்லி சொல்றேன். சரி ரைட்டு, ஒண்ணும் இல்ல. அவ எப்படியும் போயிட்டு போறா. என் சொந்தக்கார பிள்ளைய நல்லா இருந்தா போதும். சரி, நான் அதை கேட்டு சொல்றேன்ப்பா. ஓகே சார். நான் இப்பதான் சந்தைக்கு முதலத்துக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தேன். காய்கறி வாங்கிட்டு வந்து இப்பதான் சாப்பிடுறேன். சரி, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. நீ என் மெசேஜ் எடுக்க மாட்டேன், அட்டன் பண்ண மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். ஆனா நீ பண்ணா மட்டும் நான் சொல்லணும். சார் சொல்லாத குந்தாணி. நீ எங்க அக்கா பொண்ணு எங்க மாமன் பொண்ணு தான். நான் கேட்டேன் எல்லாத்தையும். எங்க சேகர் மாமா எங்க அவங்க ஒண்டாட்டி எங்க அக்கா தானே. சேகர் யாரு? எங்க மாமா. சேகர. உங்க அப்பா பேர் என்ன? சரி, மாத்தி சொல்லிட்டாங்களா? நம்ம சொந்தக்காரங்கப்பா. அது நம்ம சொந்தக்கார பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு எங்க அத்தை. சொந்தக்கார பொண்ணு தான், எல்லாம் பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு. சரி சரி. இந்த வருஷம் உங்க எப்பவுமே விளையாத ஊர், இந்த வருஷம் நெல்லு விளைஞ்சு கிடக்காமல? நெல்லு தான் சார் இருக்கு, பருத்திலாம் அவ்வளவா இல்ல. பருத்தி இப்படிதான். நெல்லு செம்ம போட்டிருக்காமல, காத்து தண்ணி வந்து. எங்க அண்ணன் வந்து ஓய மாட்டேன்டாரு. நெல்லு என்னடா எல்லாம் காக்கன இந்த காஞ்சி போய் கிடக்கும், காக்கன தான் நெல்லு விளைஞ்சு கிடக்கு நம்ம ஊர்ல கொஞ்சமா போயிட்டு. சரிடா பாப்பா, நாளைக்கு நான் பண்ணி தரேன்டா. உனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் பண்ணி தரேன். என்னன்னு கேட்டு. அவ வந்து ரொம்ப ஓவர் ஆட்டம் போடுறா. அவளும் சரி, கூட்டிட்டு போய் போட்டு விட்டாதே அவ சரி போடுவான். அவ நமக்கு தேவைன்னா யூஸ் பண்றா, நம்மள இல்லைன்னா கழட்டி விடுறா. லீவ் வேணா கொஞ்சம் அப்படி சார் எனக்கு லீவ் கொடுங்க, நான் மதுரைக்கு போறேன், எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு, அப்படி இப்படின்னு கொஞ்சுவா. அப்புறம் பார்த்தா போன எடுக்க மாட்டான். சரிப்பா. சரிங்க சார். சரிடா, பாய்டா. கோச்சுக்காத, நான் சும்மா உரிமை எடுத்து பேசிக்கிட்டேன். ஓகே சார். நீ சொல்லுவா போய் எங்க சார் என்னை எப்படி எல்லாம் பேசுறாரு. நான் எல்லாத்திட்டையும் பேச மாட்டேன். எனக்கு நீ என் சொந்தக்கார பொண்ணு, அதனால உரிமையா பேசுறேன், அவ்வளவுதான். சரிங்க சார். சரிடா, பாய்டா. தேங்க்யூ.